श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 21வது ஸ்லோகம். ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவிரம்சுமான் மரீச்சிர் மருதாமஸ்மி நக்ஷத்ராணாமகம் சசி. ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவிரம்சுமான் மரீச்சிர் மருதாமஸ்மி நக்ஷத்ராணாமகம் சசி. இப்போ அடுத்து வர ஸ்லோகத்துலலாம் பெருமாள் ஒரு அம்சமாக தான் எண்ணத்துலலாம் இருக்கம் அப்படின்றத சொல்லிட்டு வரார். அகம் தான் ஆதித்யானாம் ஆதித்யர்களுக்குள் விஷ்ணு. ஆதித்யர்கள் எத்தனை பேர்? துவாதச ஆதித்யர்கள். அதில் அந்த ஒரு ஆதித்யனுக்கும் ஒரு பேர் உண்டு. அப்படின்னா அதில் விஷ்ணு என்ற ஆதித்யன் நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிறார். ஜோதிஷாம் அதாவது பிரகாசிக்கிற பொருள்கள் என்னது? நக்ஷத்ராணாம் அப்படின்னு சொன்னால் பிரகாசிக்கிற பொருள்களுள் அம்சுமான், அப்புறம் கிரணங்களுடன் கூடிய சூரியன், அதில் ரவி என்றது தான் தான் அப்படின்னு சொல்லிக்கிறார். மருதாமஸ்மி மரீச்சிர் மருதாமஸ்மி. மருதாம் அப்படின்னா மருத்து தேவதைகளுக்குள் மரீச்சியாக இருக்கிறேன். நக்ஷத்ராணாம் அகம் சசி. நட்சத்திரங்களுக்குள் நான் சசியாக சந்திரனாக இருக்கிறேன். அகமாத்மா அப்படின்னு சொன்னால் என்னையும் உன்னாகவே ஆக்கி, அதாவது அத்வைத கொள்கைகளில் என்ன பண்ணுவோம்? பெருமாள் எல்லாருக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கார். அந்த அந்தர்யாமியை புரிஞ்சிக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருப்பாள். அவள்லாம் சொல்கிற அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டில் அதுதான் உண்டு. அப்படின்னா அந்த பராபரம் காற்றாயிருப்பதும் உயிராயிருப்பதும் உயிருக்கு உயிராயிருப்பதும் பராபரமே. அதாவது இது நம்மளுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் தெரியாது. பராபரம்ன்றது யார்? பெருமாள். அந்த சர்வாந்தரியாமியாம பரந்தாமன். அந்த பரந்தாமனே பராபரம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு அப்படி நிறுத்துறதே சரியான விஷயம் அப்படின்னு. அப்போ அதுக்கு தான் பிரகலாதன் என்ன ஒரு பாட்டு சொல்வார். ஷாணினும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதகூறிட்ட கோணிலும் உளன் மாமேறு குன்றிலும் உளன் முன்னின்று தூணினும் உளன் முன் சொன்ன சொல்லிலும் உளன் இத்தன்மை காணுதி விரைவில் அப்படின்னு. நம்மளுக்கு இந்த கதை தெரியும் தான். பிரகலாதன் பெருமாள் தன்னிட இருக்கார், தான் பார்க்குற இடத்துல இருக்கார். அதாவது மலை மேலேருந்து உருட்டினாலும், ஒரு மத யானையை கூட்டு மிதிக்க சொன்னாலும், பாலில் விஷத்தை கலந்து கொடுத்தாலும், இது எல்லாமே ஒரு தாயே செய்ய சொன்னாலும் அவனுக்கு தன்னுள்ள இருக்கிற சர்வாந்தரியாமியாகிய மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் எப்பொழுதும் தன்னை காத்து விடுவான், காத்து கொண்டு தான் இருப்பான் அப்படின்னு அந்த சின்ன குழந்தைக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படிலாம் சொல்லறது ஒன்றும் ஒரு 25 வயசு பையனோ 65 வயசு மூத்த குடிமகனோ இல்லை. சொல்லறது 5லேருந்து 6 வயதுக்குள்ளே இருக்கிற ஒரு பாலகன், சின்ன குழந்தை, 1ஆம் கிளாஸ் கூட அதுக்கு இன்னும் படிக்கிறதுக்கு வயசு வரல. இருந்தாலும் என்ன சொல்கிறது? சதகூறிட்ட தூணிலும் உளன் அப்படின்னு. அப்போ அந்த பிரகலாதனோட அசைக்க முடியாத அந்த பக்தி, அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை, அது பக்தின்னு மெருகேற்றின பிறகு தான் அதுக்கு தெரியும்னா அதுக்கு அவனுக்கு இன்னும் வயசாகலை. மெருகேற்றத்துக்கு உண்டான வயசு பக்குவமெல்லாம் வரல. ஆனால் பெருமாள் நாமத்தை சொல்லின்னு இருப்பன். ஏன் அப்படி சொல்கிறோன்னா அந்த குழந்தை சின்னது அது. ஆனால் அப்போவே ஈஸ்வர சித்தம் சுவாமி அவனுண்ட கூடவே இருக்கார். அதோட அந்த நம்பிக்கையை அந்த குழந்தைக்கு அசைக்க முடியல. அதனால தான் அந்த பாட்டு என்ன? ஷாணினும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதகூறிட்ட கோணிலும் உளன் மாமேறு குன்றிலும் உளன் உன் முன் நின்று அப்பா கிட்ட சொல்கிறான், உனக்கு முன்னாடி நிற்கிறதே ஒரு தூணு, அதனால் முன் நின்ற தூணிலும் உளன் முன் சொன்ன சொல்லிலும் உளன் இத்தன்மை காணுதி விரைவில். இங்கே இருக்கானா அங்கே இருக்கானான்னு கேட்ட பிறகு அவன் என்ன சொல்கிறான்? ஒரு சான் அப்படின்னா அந்த சாணுக்குள்ளே இருக்க
ஒரு அணு இருக்குது, அதை 100 ஓட்டை 100 சமபாகமாக பிரிக்கிற அப்படின்னா அந்த ஒரு அணுக்குள்ளேயும் இருக்கான். நீ சொன்ன சொல்லிலும் முளன் தூணிலும் முளன் துரும்பிலும் முளன் அப்படின்னு ஒன்றே தான் அவனுக்கு அவன் அப்பாவுக்கு இரண்யகசிப்புக்கு பெரிய சந்தேகமாக வருது. என்ன இந்த பையன் இவ்வளோ சமாச்சாரம் சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ என்னாச்சு, அதில் அந்த பாட்டில் அந்த ஸ்லோகத்தில் இவ்வளோ சமாச்சாரம் சொல்கிறார் இல்லையா, தூணிலும் உளன் துரும்பில் உளன்னு, ஆதித்யானாம் அகம் விஷ்ணு அப்படின்னு சொல்லச்சே காஷ்யபருக்கு அதிதி தேவியோட புத்திரர்கள் 12. அவர்கள் தாத்தா, மித்ரன், அரியமா, இந்திரன், வருணன், அம்சன், பகன், விவஸ்வான் அதுதான் சூரியன், பூஷா, சவிதா, துவஷ்டா, விஷ்ணு, கடைசி புத்திரனான விஷ்ணு குணத்தில் சிறந்தவன் அப்படின்னு எப்படி எங்கே தெரிஞ்சுக்கிறோம்? மகாபாரதம் ஆதி பர்வம் 65, 25, 26 65வது சர்க்கத்தில் 25, 26 அந்த 2 ஸ்லோகத்துலேருந்தும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது காஷ்யபருக்கு அதிதி திதி அப்படின்னு 2 பேர் இருக்கா இல்லையா, 2 மனைவிகள்கிட்ட. திதிக்கிட்ட பிறந்தவர்கள்கிட்ட புத்திரர்கள் பேர் 42 பேர் மருத்கணங்கள். திதி தேவியின் மற்ற புத்திரர்கள் அசுர சுபாவமுடையவர்கள், மருத்துக்கள் தேவர்களாயினர். அவர்களோடு சிறந்தவர் மரீசி அப்படின்னு தான் எங்கெல்லாம் இருக்கோம்ன்றத பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் தான் இன்னும் எங்கெல்லாம் இருக்கோம்ன்றத விரிவாக சொல்ல போகிறார். அதை நம்ம தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமஹ.